இங்கே ஒரு பொண்ணு டான்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஷூவை அவங்க அம்மா துவைக்கிறதுக்கு மறந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து துவைக்கவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கத்திக்கிட்டே இருப்பா. அவங்க எதனால் அப்படி துவைக்காமல் விட்டாங்க அப்படின்றது கூட கேட்காம இந்த பொண்ணு கத்திட்டு ஃபோனை வச்சிருவாளா. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே வந்து பர்ஃபார்மன்ஸாக ஆரம்பிக்க போகுது. டான்ஸ் டீச்சர் வந்து இந்த பொண்ணோட ஷூவையே தான் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ போயிட்டு மாற்றிக்கிட்டுலாம் இருக்க முடியாது அப்படின்றதுனால இந்த பொண்ணு அதோடயே போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பா. இந்த பக்கம் இவங்க அம்மா வந்து காரில் போயிட்டு இருப்பாங்க. காரில் போயிட்டே இருக்கும்போது அவங்களுக்கும் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குமா, அங்கேயே இறந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கும் வந்து ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிறதுனால ஃபோன் எடுத்துருக்க முடியாது. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா யாருமே இல்லை. இந்த பொண்ணுக்கு வந்து வேலையை செஞ்சு வைக்கிறதுக்கும் ஆள் இல்லை. எப்பவுமே துவைக்காத ட்ரெஸ்ஸுங்களை போட்டுட்டு எக்ஸ்பயர் ஆன சாப்பாடுங்களை சாப்பிட்டுக்கிட்டு இப்படி தான் வந்து வாழ்ந்துட்டு இருப்பா. இவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே இவளை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக தான் இருக்கு. இந்த பொண்ணுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸ்கூலுக்கு வந்தால் மட்டும்தான் சாப்பிட முடியும். அதனால வந்து எந்த அளவுக்கு சாப்பிட முடியுதோ அவ்வளோத்தையும் சாப்பிடுவா. இப்போ மற்ற பொண்ணுங்களுக்குலாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ஏன்னா டான்ஸ் டீம்ல இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்றதுக்காக கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடணும். நம்மளாம் வெறும் காயை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். இவன் மட்டும் இவ்வளோ சாப்பிட்றா, ஆனால் வெயிட்டே ஏற மாட்டேங்குதே அப்படின்ட்டு ரொம்ப பொறாமப்படுவாங்க. வேணும்னே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அவளை அடிச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து ரொம்ப தைரியமாகவே அவங்க கிட்ட சண்டை போட்டு தான் அனுப்பிடுவா. ஆனால் அதுக்கப்புறமா நம்மலாம் எந்த தைரியத்தில் சண்டை போடுறோம், எதனா ஆச்சுன்னா கேட்கறது கூட ஆள் இல்லை இப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த பொண்ணே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு தான் இருப்பா. டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸே கூட்டிகிட்டு போகிறதுக்காக பேரண்ட்ஸ் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு மட்டும் யாருமே கிடையாது. இப்போ வீட்டுக்கிட்ட போயிட்டு பார்த்தா கடன்காரங்க தான் இருக்காங்க. வீட்டில் வந்து இந்த பொண்ணோட அம்மா இருப்பாங்களா, அவங்களோட ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு. அவங்க உயிரோட இருந்தப்போ அவங்க அம்மாவை மதிக்க கூட மாட்டா, கண்டுக்கவே மாட்டா. மொத்தமாக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் கூட பேச மாட்டா. ஆனால் இன்னைக்கு வந்து யாருமே பேசுறதுக்கு இல்லை. இதே மாதிரியே இருந்தால் நம்மளோட செலவுங்களெல்லாம் நம்மளால பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட் இருக்கும். அதில் தான் போயிட்டு இந்த பொண்ணும் வேலைக்கு சேர்ந்துருப்பா.